சுருளிப்பட்டியிலிருந்து பேசுகிறோம். என் பேர் செல்வராணி, எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜசேகரன். பூரா மழை பெஞ்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு கிரேப்ஸு. இப்போ கவர்மெண்ட் எந்த நஷ்டமும் தர்றதில்ல. நாங்களும் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு போட்டு வெள்ளாமை எடுக்கிறது பூராமே இப்போ பாதி கூட 50,000 கூட வெள்ளாமை வராது. பூராமே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க. யாருமே எந்த உதவியும் செய்கிறதில்ல. இதெல்லாம் கொடுத்தா தான் எதுவும் அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏதாவது கவர்மெண்ட் ஏதாச்சும் முறையாக செய்யுங்க. இப்போ சமீபமாக பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா இப்போ திராட்சை விவசாயம் மொத்தம் நிறையா சேதாரம் ஆயிருக்குங்க. பந்தல் முதற்கொண்டு பழங்கள் அறுவடைக்கான பழங்கள் ரெடியாக இருந்த பழங்களும் சேதாரம் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம நின்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 ஏக்கர் திராட்சை தோட்டம் தாங்க. இதில் 1 ஏக்கர் வந்து இந்த வெள்ளம் சேதாரம் ஆயிருக்கு, பந்தலே சாஞ்சிருக்கு. இதுக்கு நம்மளுக்கு சேதாரம் சுமாராக ஒரு 1,50,000 லட்ச ரூபா செலவாங்க. ஆனால் கவர்மெண்ட் நிர்ணயித்த நம்மளுக்கு தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கம்மியான தொகை வந்து சாதாரண ஒரு 2 நாள் கூலி வேலைகளுக்கான சம்பளம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். மேற்கொண்டு கல்லுக்கால் கம்பியெல்லாம் சேதாரம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதர விவசாயிகள் வாழை மற்ற தென்னை இதெல்லாம் நிறையா சேதாரம் இருக்குது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு இழப்பீடு வந்து நிர்ணயித்து அவங்களுக்கு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறாங்க. இன்னும் அந்த தொகையை வந்து கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.